எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சிக்கன் கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை எல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த பலாக்கா கோலா உருண்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாத்தையும் விட இது செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக நல்ல ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பலாக்காயை நம்ம கடைகளில் வாங்கிட்டு வந்துடலாம். இதை மாதிரி நல்ல ஒரு பலாக்காயை வாங்கிக்கோங்க. இல்லை இதை விட குட்டியாக இருக்கிறதா இருந்தால் கூட பரவாயில்ல, வாங்கிட்டு வந்துடுங்க. ஆனால் ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதை கட் பண்ணும்போது நம்ம கையில் எண்ணெயை தடவிக்கோங்க. இந்த பால் பார்த்திங்களா எப்படி வளைஞ்சி வருது பாருங்கள். அது அப்படி கையில் ஒட்டும் பிசு பிசுன்னு. அதனால் கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இதை செய்யணும். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த தோலை நம்ம வெட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும். சரிப்பட்டிடும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இந்த தோள்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது தான் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோலை நீக்கிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்கிற பகுதி வேண்டாம் நமக்கு, அதை வெட்டி எடுத்துடலாம். நம்ம பெருசாகவும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க தான் போகிறோம். வேக வச்சுட்டு அரைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நடுப்பகுதி வேண்டாம், அதை நம்ம கொஞ்சம் வெட்டி எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற காய்களையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தண்ணியில் போட்டுடுங்க. அப்போ தான் கருத்து போகாது. நம்ம எல்லா காய்கறிகளும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் இதை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அப்போவே சூப்பராக வெந்துடும். இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வெந்ததுனாவே போதும். சூப்பராக சாஃப்டாக வந்துடும் நமக்கு. அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த கோலா உருண்டைக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி, பூண்டு ஒரு 10 பல், வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகா 2, காஞ்ச மிளகா 2, காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. முந்திரி ஒரு 5 பல் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை சின்ன துண்டு, லவங்கம், சோம்பு, உடைச்ச கடலை. இதுதான் இதுக்கு தேவையானது. பலாக்காய். இப்போ நம்ம ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டுக்கலாம். பட்டை உடைச்சி போட்டுக்கோங்க. லவங்கம் போட்டுக்கலாம். இந்த நல்ல ஒரு அரோமா வரும் பாருங்கள். இது நல்லா ஃப்ரை பண்ணும்போதே சூப்பராக இருக்கும். சோம்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி நம்ம செய்யும்போது அந்த கோலா உருண்டையில் அவ்வளோ சூப்பராக சுவையும் மணமுமாக இருக்கும். இப்போ முந்திரி சேர்த்துருங்க. 1 by 1 எல்லாத்தையும் சேர்க்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்துடலாம். இப்போ பூண்டு சேர்த்துடலாம். இப்போ பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம வெங்காயம் ஒரு 12 பல் இருக்கும், அதை சேர்த்துடலாம். தேங்காயும் அதிலே சேர்த்துருங்க. சேர்த்து வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். அந்த வாசனை நல்ல அந்த மசாலா வாசனை தூக்கலாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை வதக்கி செய்கிறோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நாம் உடைச்ச கடலையை சேர்த்துடலாம். உடைச்ச கடலை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கலரி விட்டால் போதும். ரொம்ப நேரம் நம்ம வதக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்க்குற இந்த மசாலா பொருள்லாம் தான் அந்த கோலா உருண்டைக்கு நல்ல ஒரு சுவையும் மணத்தையும் கொடுக்க போகுது. இதை அப்படியே ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், பலாக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு
ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் தான் நம்ம இதை அரைக்கணும். அப்போ தான் அந்த கோலா உருண்டை நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல சாஃப்டாகவும் வரும். இப்போ நம்ம அந்த பலாக்காயை எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு பக்குவமாக அரைக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பலாக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கேற்றாப்போல் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதிகமாக உப்பு போட்டுறக்கூடாது. உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம உள்ளங்கை சூட்டுனாலேயே இது நல்லா மிக்ஸ் ஆகும்போது அது நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதிலேருந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு உருண்டைகள் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டைகள் அளவாக நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த பலாக்காய் அந்த உருண்டைகள் விரிவடையில் உதுத்து போகலை. அழகாக சூப்பராக பிடிச்ச மாதிரியே வந்துருச்சு. நம்ம பக்குவமாக நம்ம அரைச்சி எடுக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. தண்ணியே விடவே இல்லை ஒரு ட்ராப் கூட. இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டோம் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வரும்போது நமக்கு கோலா உருண்டையும் சூப்பராக வரும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம போடணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம கோலா உருண்டையை ஒன்றா சேர்த்துடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை செய்யணும். ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. உள்ளேயும் வேகணும், வெளியவும் நல்ல கிறிஸ்பியாக வேகும். சூப்பராக இருக்கும். அது ஒரு லேயர் ஃபார்மாகவும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் பாருங்கள். இது முன்னாடி மட்டன் சிக்கன் கோலா உருண்டை கூட அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நமக்கு கோலா உருண்டை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடவும் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடிக்கும் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு கோலா உருண்டை இது. இந்த பலாக்காய் கோலா உருண்டையை எல்லோரும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். எல்லோரும் போய் பாருங்கள். இந்த கோலா உருண்டையை ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ள லேயர் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான இந்த பலாக்காய் கோலா உருண்டையை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.